இளைய முத்து, யாரு கண்ணு வச்சா ரெண்டாவது அதிசயம் வைக்க? நல்ல வேலை இல்ல, விலைவாசி எகிருது, எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல. அதான் ரெண்டாவது வச்சாலாவது ஏதாவது மாறுமான்னு பாக்கேன். இலே, எல்லாம் கொஞ்ச நாள் தானே. இந்த தீய சக்தியை தரத்தான் நம்ம எடப்பாடியார் வராரு. இனி எல்லாமே மாறும் பாறேன். நல்லாட்சினா அது நம்ம எடப்பாடியார் தான். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இங்கே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்காக வாக்கு சேகரித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், மாநிலவை உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அண்ணன் செம்மலை அவர்களே மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நான் முதலமைச்சராக ஆன போது என்னென்ன பிரச்சனையை சந்திச்சினோ அதே பிரச்சனையை மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்தித்து விட்டார். இரண்டு பேரும் பிரச்சனையை சந்தித்து தான் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அவ்வளவு பிரச்சனை. எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது அதிமுக உடைக்க வேண்டும், அதிமுக சிதறடிக்க வேண்டும், அதற்காக பல அவதாரம் எடுத்தாங்க. அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியை சில விசவைகள் இதே முதலமைச்சர் போட்ட திட்டத்தை தவிடுபடி ஆக்கினார் மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆக இன்று அதிமுகவை வீழ்த்த முடியாது, பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த முடியாது. ஸ்டாலினுடைய எண்ணமெல்லாம் நிராசையாகிவிட்டது. அவர் கண்ட கனவு ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல், முடிவு கட்டுவீங்களா? இன்றைய தினம் தமிழகத்திலே எவ்வளவு பிரச்சனை. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு போக்சோ வழக்குகள் 18,000 வழக்குகள், பெண்கள் பாலியல் வழக்குகள் 24,000 வழக்குகள். அதிலே நீதிமன்றத்தின் மூலமாக 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக, அதற்காக 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுகின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு முன்னாலே அவர் குறிப்பிட்டதை போல நம்முடைய செல்வம் குழந்தைகள், நம்முடைய செல்வம், அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்முடைய செல்வத்தை சீரழிக்கக்கூடிய ஆட்சி தேவையா? இன்றைக்கு இதற்கு காரணம் என்ன? கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் பல வடிவத்தில் தமிழகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்றன. பலமுறை சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு வந்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டோம். மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார், எங்களுடைய கூட்டத்தில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டார்கள். தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்திலையும் பேசினோம், அதே போல ஊடகத்திலையும் நாங்கள் கருத்துக்களை தெரிவித்தோம், அறிக்கை வாயிலாக வெளியிட்டோம். இன்றைய முதலமைச்சர் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் என்று சொன்னால்
இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சா ஒழிக்க முடியல. ஏன் ஒரு அரசாங்கம் நினைச்சா ஒழிக்க முடியாதா? ஆனால் இதில் எளிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த போதைப் பொருள், இந்த போதைப் பொருள் மூலமாக அவருடைய கட்சி நிர்வாகிகள் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய திட்டம் இது. ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதும் அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும். பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், சிறுமிகள் பாதுகாப்பு. அதே போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இந்த போதை ஆசாமியால் இன்றைக்கு நாங்குநேரி அங்க சாலையில் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இருசக்கர வாகனத்தில் 4 பேர் போறாங்க, புயல் வெட்டி சாய்க்கிறாங்க. சிவகங்கையில் போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்றுட்டு இருக்கும்போது சாலை ஓரமாக நிற்கின்றவர்கள் மீது அருவாள் வெட்டுறாங்க. இப்படி இந்த போதை ஆசாமில் செய்த அட்டுகளையும் அட்டகாசம் கணக்கே இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆனா இதை பற்றி எல்லாம் முதலமைச்சர் கவலை இல்லை. இன்றைக்கு தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர், தன்னுடைய மகன் மீண்டும் தமிழகத்திலே உயர்ந்த இடத்திற்கு அமர்த்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைய முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் அதை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் குறிப்பிட்டதை போல விவசாயி சாதாரண வேலை அல்ல, கடினமான பணி. இரவென்றும் பகலென்றும் பாராம மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை உயிர்வாக மண்ணிலே சிந்து உழைத்து இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. அந்த விவசாயிக்கு இந்த அரசாங்கத்தில் என்ன நன்மை கிடைச்சது? ஏதாவது கிடைச்சதா? அதே போல நம்முடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடை, அந்த ஆடையை உற்பத்தி செய்யக்கூடிய நெசவாளர் பெருமக்கள், மானத்தை காக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நெசவாளர்களுக்கு இந்த ஆட்சியில் ஏதாவது பலன் கிட்டியதா? இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். அதோட இந்த கைத்தறி நெசவால் நெய்த துணிகள் தேக்கல் நிலை அடைந்தது. அதை விற்க முடியவில்லை. அந்த கைத்தறி நெசவால் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 350 கோடி மானியம் கொடுத்து தேங்கிய கைத்தறி துணிகள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டது. கைத்தறி நெசவாளரை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே ஏழை கைத்தறி நெசவாளர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அதிமுக அரசு வந்தவுடன் எப்படி அம்மா இருக்கும் போது பசு வீடில் கட்டி கொடுக்கப்பட்டதோ அதே போல அற்புதமான கான்கிரீட் வீடு நம்முடைய நெசவாளருக்கு கொடுக்கப்படும். அதோட 65 வயது நிரம்பிய நெசவாளர்களுக்கு இப்ப 1000 தான் ஓய்வூதியம் கிடைத்திட்டு இருக்குது. இனி அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி 2500 ரூபாயாக மாதந்தோறும் வழங்கப்படும். அதோடு தற்போது இன்றைக்கு நெசவாளர் பெருமக்களுக்கு 300 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். அதே போல விசைத்தறி தொழில், இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி 2 தான் பிரதான தொழில். இந்த 2 தொழிலுமே இந்த ஆட்சியில் நலிவடைந்து போய்விட்டது. இன்றைக்கு பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது. இந்த விசைத்தறி தொழில் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதனால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல தொழிலாளர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே இவர்களுக்கு ஏற்றப்பட்ட மின் கட்டணம், நிலை கட்டணம் இதையெல்லாம் சரி செய்யப்படும். அதே போல இப்ப 1000 யூனிட் இந்த விசைத்தறி உரிமையாளருக்கு 1000 யூனிட் விலை இல்லாம கொடுக்கிறாங்க. அதை 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல
மரமேறும் தொழிலாளிகள் நிறைந்து இருக்கிறாங்க. மரமேறும் தொழிலாளிகள் அவருடைய பிரச்சனை உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பதநீர் பதப்படுத்தப்பட்டு பல உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு நியாய விலை கடையிலே விற்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது மட்டுமல்ல, பணமேறும் தொழிலாளர்கள் அவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து இருந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும். பணமேறும் கருவிகள் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். அவர்கள் பணமேறும் கருவிகள் விலையில்லாமல் வழங்கப்படும். ஆக விவசாயம், அதே போல பணையேறும் தொழில், நெசவு, இதுதான் நம்முடைய பிரதான தொழிலாக இந்த ஜலலாபுரம் ஒன்றியத்திலே தற்போது இருக்கின்றது. இந்த 3 தொழிலும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் செழிக்கும், வளரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டாந்து கொடுத்தோம். நீங்க வைத்த கோரிக்கை, இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி வேணுங்க, கொண்டாந்து இல்லமில்ல வனவாசியில 42 கோடியில பிரம்மாண்டமான பாலிடெக்னிக் கல்லூரி இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு அந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளை படித்து இன்றைக்கு வேலை செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். பள்ளிகள் சீரமைச்சிருக்கிறோம். இன்றைக்கு நங்கவலி மேச்சேரி கூட்டு குடி திட்டம் கேட்டீங்க, நிறைவேற்றணும்ல. அதே போல மேச்சேரி, அதே போல இங்க நங்கவல்லி, வனவாசி, ஜலடாபுரம் 3 பேரூராட்சியிலையும் தங்கு தடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட நீர் தொடர்ந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த புதிய திட்டத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு இன்றைக்கு சாலை வசதி 2011க்கு முந்தி எப்படி இருந்தது ரோடு, இப்ப எப்படி ரோடு இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. சிறப்பான சாலைகள் இங்க மட்டுமல்ல, கிராமத்தில் கூட அற்புதமான தார் சாலைகளை அமைத்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பேருந்து வசதி கேட்டீங்க, இங்க இருக்கின்ற நெசவாளர் பெருமக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணியை பெங்களூர் கூட விற்க வேணும். அதனால சேலம், சல்லாபுரம், நங்கவலி வழியாக எங்களுக்கு ஒரு பேருந்து வேணும் கேட்டீங்க. அந்த பேருந்து வசதியை செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஈரோடுக்கு பேருந்து வசதி கேட்டீங்க, நங்கவல்லி, ஜலடாபுரம், எடப்பாடி, சங்ககிரி வழியா ஒரு பேருந்து வசதி கொடுத்தோம். நீங்க கேட்ட இடமெல்லாம் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? அதே போல ரேஷன் கடை கேட்ட இடத்துல கட்டி கொடுத்தோம். அதோட அங்கங்க நகராட்சி இந்த பேரூராட்சி பகுதியில் சென்டர் ஸ்டாண்ட் வைத்து மினி மோட்டார் வச்சு தண்ணி கொடுக்க வேண்டிய அதையும் செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு பேரூராட்சி பகுதியில் காங்கிரீட் சாலை, ஃபேவர் பிளாக் சாலை வேணுங்க, அதையும் செஞ்சு கொடுத்தோம். வெளியேறுகின்ற கழிவுநீர் வெளியிலே செல்வதற்கு அந்த கழிவுநீர் வடிகால் வசதி, அந்த கால்வாய் அமைத்து கொடுத்தோம். எல்லாமே கொடுத்தோம். 100 ஏரி திட்டத்தையும் அவர் சொன்னது போல நிறைவேற்றி கொடுத்தோம். 100 ஏரி திட்டம் இன்றைக்கு அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. சுமார் 562 கோடியில அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டம் நம்முடைய ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்றம், சங்ககிரி சட்டமன்றம், மேட்டூர் சட்டமன்றம், 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம், அதையும் இன்னும் முழுமை பெறல. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என ஒரே காரணத்திற்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இது நியாயமா? சிந்திச்சு பாருங்க. ஆக இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்தா அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அனைத்து ஏரிகளும் நீர் நிரம்பி இருக்கும். ஆனா இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆமை வேகத்தில் இந்த பணியை மேற்கொண்டு ஒரு பாதி அளவுக்கு தான் ஏரி நிரப்பி இருக்காங்க. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன். நேரடியாக வந்து முதலாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்பினேன். அன்றைய தினமே தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. காலையில் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறேன், 100 ஏரி திட்டத்தை துவக்கி வைக்கிறேன். மாலையில் தேர்தல் அறிவிப்பு வந்துடுது. அதனால அதை நிறைவேற்ற முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு நிச்சயமாக வரும். இந்த ஆமை வேகத்தில் நடைபெறுகின்ற பணி துரித வேகத்தில் நடைபெற்று இன்றைக்கு எஞ்சி ஏரிகள் அனைத்தும் நிரப்பப்படும்.
அதில் விடுபட்ட ஏரிகள் சேர்த்து அதையும் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய கோரிக்கையும் அவருடைய நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல இன்றைய தினம் திரு சிவா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய மேலவை தலைவராக இருக்கின்றார். அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசினார். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதை தட்டி கேட்க வக்கு கிடையாது, திராணி இல்ல. ஒரு பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருந்தாலும் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுகின்ற நாடாளுமன்ற கண்டிக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் மட்டுமில்ல, இன்றைக்கு RS பாரதி அவரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி கொச்சப்படுத்தி பேசினார். அதையும் இன்றைய முதலமைச்சர் கண்டிக்கவில்லை. ஆகவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை இன்றைக்கு பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். அதே போல அந்த அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இளைய முத்து யாரு கண்ணு வச்சா ரெண்டாவது அதிசயம் வைக்க? நல்ல வேலை இல்ல, விலைவாசி எகிருது, எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல. அதான் ரெண்டாவது வச்சாலாவது ஏதாவது மாறுமானு பாக்கேன். இலே எல்லாம் கொஞ்ச நாள் தானே. இந்த தீய சக்தியை தரத்தான் நம்ம எடப்பாடியார் வராரு. இனி எல்லாமே மாறும் பாறேன். நல்லாட்சினா அது நம்ம எடப்பாடியார் தான். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.